எல்லாரும் நமஸ்காரம். இன்னைக்கு திருப்பாவை பாடல் 21, 21வது பாடல் சொல்றேன், கேட்டுக்கோ. ஏற்ற கலங்கள் எதிர்பொங்கி மீதளிப்ப, மாற்றாதே பால் சொரியும் வள்ளல் பெரும்பசுக்கள். ஆற்றப்படைத்தான் மகனே அறிவுராய், ஊற்றமுடையாய் பெரியாய், உலகினில் தோற்றமாய் நின்ற சுடரே துயிலழாய். மாற்றான் வழி தொலைந்து உன் வாசற்கட்டிற்கு மாற்றான் வழி தொலைந்து உன் வாசற்கண் ஆற்றாது வந்து அடிபணியும் மாப்போலே, ஆற்றாது வந்து உன் அடிபணியும் மாப்போலே, போற்றியாம் வந்தோ புகழ்ந்தேலோர் எம்பாவாய். இது பாட்டு. ஏற்றக்கலங்கள் எதிர்கொண்டு மீதளிப்ப, மாற்றாதே பால் தெரியும் வள்ளல் பெரும்பசுக்கள். ஆற்றுப்படைத்தான் மகனே அறிவுராய், ஊற்றமுடையாய் பெரியாய், உலகினில் தோற்றமாய் நின்ற சுடரே துயிலழாய். மாற்றான் வழி தொலைந்து உன் வாசற்கண் ஆற்றாது வந்து உன் அடிபடியுமா போல, போற்றியாம் வந்தோ புகழ்ந்தேலோர் எம்பாவாய்ன்றது பாட்டு. இந்த பாட்டுக்கு அர்த்தம் பார்ப்போம். இந்த பாட்டுக்கு அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா, ஏற்ற கலங்கள், அதாவது பால் கறக்கிறதுக்கு கலம்னா பாத்திரம். ஏற்ற கலங்கள் பால் கறக்கிற பாத்திரம். ஏற்ற கலங்கள் எதிர்கொண்டு, அது ரொம்பிடுதான். எதிர்கொண்டுன்னா அது ரொம்ப வழியிறதுன்னு அர்த்தம். பால் ஏற்ற கலங்கள் எதிர்கொண்டு மீதளிப்ப, அது பாட்டு வழியதான். அது என்ன சின்ன பாத்திரமா வச்சாலும் பொங்கி வழியதான், பெரிய பாத்திரமா கொண்டு போய் வச்சாலும் அதுவும் பொங்கி வழியதான். ஏற்ற கலங்கள் எதிர்கொண்டு மீதளிப்ப, ஒரு தான் அந்த காம்பு பிடிச்சி அப்படி சுரந்த இழுத்தோம்னா அது பாட்டுக்கு ரொம்ப தான் பால், அவ்வளவு பாலம். ஏற்ற கலங்கள் எதிர்கொண்டு மீதளிப்ப, மிச்சம் இருக்கு, மிச்சம் உள்ள எல்லாம் ஓடுறது வீட்டுக்குள்ள. நம்ம ஒரு பாட்டில் பார்த்தோம் பாருங்க, அனைத்தெல்லாம் கட்டுறதுமே கற்றுக்கிறீங்க நினைத்த முலை வழியே நின்று வாழ்த்து வர நனைத்தெல்லாம் சேராக்கும் நற்செல்வன் தங்காய். அது மாதிரி அந்த வீட்டை வந்து ஈரமாக்குறாது இல்லையா, பால் வழிஞ்சு ஓடுறது இல்லையா, அது மாதிரி இங்கே ஏற்றக்கலங்கள் எதிர்கொண்டு மீதளிப்ப, மாற்றாதே பால் சொரியும் வள்ளல் பெரும்பசுக்கள். மாற்றாதேன்னா அந்த ஆரம்பத்தில் பாலை கறக்க ஆரம்பிக்கும் போது எப்படி இருந்தது, அதே அளவு அதே ஸ்பீடில் குறைதான். பால் கொஞ்சம் கூட அந்த பால் வர இது வந்து குறையவே இல்லையா. மாற்றாதே பால் சொரியும், பால் கொடுக்கும்னோ கறக்கும்னோ சொல்லல, பால் சொரியும்னா தானா கொட்டுறதான் பால். பால் சொரியும் வள்ளல் பெரும்பசுக்கள். வள்ளல் பசுக்களை வள்ளல்ன்றார். என்னன்னா கிருஷ்ண பகவான் தொட்டு கை தொட்டு வாழ்ந்த பசுக்கள் இல்லையா, அதனால கிருஷ்ணனோட பகவத்தன்மை அந்த தன்மை அந்த பசுக்களுக்கும் ஒட்டி கொடுத்தான். அதனால கிருஷ்ணன் வளர்த்த பசுன்றதுனால வள்ளல் தன்மை வாரி கொடுக்கறதான் பால். அவளை அழகா சொல்றான். வள்ளல் தன்மையுடைய பசுக்களை உடைய அந்த பசுக்கள்லாம் எங்க இருக்கு, நந்தகோபரோட ஆசிரமத்தில் இருக்கு. நிறைய படத்துல நம்ம 17வது பாட்டு 18வது பாட்டுல எல்லாம் பார்த்தோம் நந்தகோபுரை பத்தி சொல்றது. நந்தகோபுரம் இதுல நிறைய இடத்துல புகழ்ந்திருக்கா. இந்த இடத்துல நந்தகோபுரோட பசுக்கட்டில தான் சொல்ற. ஆற்றுப்படைத்தான் மாற்றாதே பால் சொல்லி வள்ளல் பெரும்பசுக்கள். ஆற்றப்படைத்தான் மகனே அறிவுராய். ஆற்றப்படைத்தான்னா வீரமிக்கவன் அர்த்தம். ஆற்றப்படைத்தான் மகனே அறிவுராய். சின்ன பசங்க போய் பாலை கறந்தாலும் கரைக்குமா அந்த மாடு. அதுதான் நீ சொல்றாங்க. செல்வ அந்த கிருஷ்ணன் வந்து ஆற்றப்படைத்தான், வீறு கொண்டு வரக்கூடிய அந்த ஆற்றப்படை இருக்கு இல்லையா, அந்த ஆற்றல் மிக்க படையை உடைய அப்படின்னு எடுத்துக்கணும். இந்த இடத்துல நந்தகோபன் ஆற்றப்படைத்தால் மகனே அறிவுராய், அவருடைய பிள்ளையே நந்தகோபருடைய பிள்ளை இல்லையா கண்ணன். கண்ணன் அறிவுராய். அறிவுராய்ன்றது ரொம்ப அழகான வார்த்தை. எழுந்திருன்றவல்ல, அதுதான் அறிவுராய்ன்றது. எழுந்திரு மணியாச்சு எழுந்திருன்றவல்ல. எழுந்த உடனே தன்னுடைய அறிவு தனக்கு கிடைக்கிறது இல்லையா, அது வரைக்கும் போன மாதிரி தானே படுத்துட்டு இருக்கோம் தூக்கத்துல. தூக்கத்தையே உங்களுக்கு என்ன சொல்லுவா, சாதாரணமா தூக்கமே வந்து ஒரு இறப்பு, முடிச்சுக்கிறது ஒரு பிறப்பு. தூக்கத்தையே ஒரு பிறப்பு இறப்புன்னு தான் சொல்லுவா, இறப்பு பிறப்புன்னு தான் சொல்லுவா. தூங்கி எழுதுக்கிறதையே தூங்க போகும்போது எப்படி போறோம் எப்படி தூங்குறோம்னே தெரியல இல்லையா, போயிடுறது இல்லை, தூக்கம் எடுத்துன்னு போயிடுறது இல்லையா. அதுக்கப்புறம் நம்ம முடிச்சுக்கும் போது நமக்கு திடீர்னு நம்மளுக்கு அறிவு தன்னால உண்டாருது இல்லையா. என்ன இப்போ இது வரைக்கும் நடந்ததெல்லாம் ஞாபகம் வருது, பழசெல்லாம் நேற்றுக்கு நடந்தது முந்தாத்திக்கு நடந்ததெல்லாம். ஆக்சுவலாக அந்த தூக்கத்தில் அது போயிருக்கணும் இல்லையா, அது இல்லை. அதனால தான் இதை வந்து இறப்புன்னு சொல்லல, இறப்பில்லாத தூக்கம்ன்றது அதான் ஓய்வுன்றது. அந்த மாதிரி இதில் வந்து ஆற்றுப்படைத்தான் மகனே அறிவுராய், எழுந்துரு அப்படின்ற. அறிவுராய்னா எழுந்துருன்னு அர்த்தம், சீக்கிரம் எழுந்துரு அப்படின்னு அர்த்தம். அறிவுராய் ஊற்றமுடையாய்,
இதுல ஊற்றம்னா அந்த அந்த திண்மை ஊற்றமுடையாய். ஊற்றமுடையாய்னா அந்த 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 ஹெல்த் அந்த அந்த ஒரு கம்பீரம் இருக்கு இல்லையா, அதான் வேதங்களை ஊன்றி இருக்கிறது. வேதத்துல வந்து அவ்வளவு திறமையானவன். திண்மைனா நிறைய திறம் படைத்தவர்னு அர்த்தம். ஊற்றமுடையாய்னா வேதத்தில் நிறைய திறமை படைத்தவர். வேதத்தாலேயே சொல்ல முடியாத ஒரு திறமை உடைய பெருமாள் அப்படின்னு அர்த்தம். ஊற்றமுடையாய்னா வேதங்களை நன்கு கற்றவர், அதாவது ரொம்ப அளவுக்கும் அதிகமாக கற்றவர். அதான் ரொம்ப திண்மை அதிகமாக ரொம்ப டென்ஸா இருக்கு இல்லையா, அதைத்தான் சொல்லுவா திண்மை. இந்த திண்மையை தான் ஊற்றமுடைய. அது மாதிரி வேதங்கள்ல சிறந்து விளங்குபவனே, வேதங்களை முழுசுமாக தெரிந்தவனே, ஊற்றமுடையாய் பெரியாய். இந்த திண்மை வேற யாருக்கும் வராது. இந்த வேதங்களை அறிந்த தன்மை வேற யாருக்கும் வராது. அதனால நீ தான் பெரியவன், எல்லாருக்கும் பெரியவனா இருக்கவனே பெரியாய். அடுத்தது என்ன? ஊற்றமுடையாய் பெரியாய் உலகினில் தோற்றமாய் நின்ற சுடரே துயிலழாய். உலகில் தான் இந்த பூலோகத்துல தோற்றமாய். அந்த மகாபலிக்கு 3 இது எடுத்து ஒரு தன்னோட விஸ்வரூபத்தை காமிச்சார் பாருங்க, 3 அடி மண்ணு கேட்டு. அதுதான் இங்க தோற்றமாய் நின்ற சுடரே. பெரிய ஆகாச பூமிக்கும் அப்படியே சுடரா நின்னாராம், ஜோதியா. அதைத்தான் இங்க சொல்றா. தோற்றமாய் நின்ற சுடரே, அப்படிப்பட்ட பெருமாளே, இன்னைக்கு வந்து நீ திருவிடா இங்க வந்து வைகுண்டத்தில் விட்டுட்டு இங்க வந்து படுத்துட்டு இருக்கியே, எழுந்திராய். தோற்றமாய் நின்ற சுடரே எழுந்திராய். மாற்றான் வழி தொலைந்து. மாற்றான் போது தன்னை எதிராளிகள் அர்த்தம். மாற்றான் பெரிய பெரிய வீரர்கள்லாம் பயந்து போய் மாற்றான் வழி தொலைந்து உன் வாசற்கட்டில் கீழ். உன்னோட வாசல்ல இருக்க கட்டி நீ போட்டு படுத்துட்டு இருக்கிய கட்டில், அதான் வாசல் கட்டில்னா வாசல்ல கட்டில போட்டு படுத்துக்கிறது அந்த காலத்து பழக்கம். கைத்து கட்டில எடுத்து வாசல்ல போடுவா படுக்கிறதுக்கு, ராத்திரி படுக்கிறதுக்கு நல்லா இருக்கும். கைத்து கட்டில வெளியில படுத்துட்டீங்கன்னா அவ்வளோ நல்லா இருக்கும். அப்படிதான் இருந்து அந்த காலத்துல. இப்பதான் அதெல்லாம் போச்சு. இப்பதான் ஏசி வந்து ஒரு மாதிரி ரூமுக்குள்ள முடங்குறதுன்னு ஆயிட்டோம். அதை சொல்றேன் இங்க. உன் வாசல் கட்டிற்கு ஆற்றாது வந்து. ஆற்றாதுன்னா அதாவது டிலே பண்ணாதான்னு அர்த்தம். ஆற்றாதுன்னா டிலே பண்ணாது. பயந்து போய் முக்கியமா பயந்து போய் டிலே பண்ணாத. ஐயோ வேற யாராவது வந்து அடுத்த பிடிச்சிருப்பாரு, நம்ம போய் கிருஷ்ணனோட காலை பிடிச்சிடணும் முதல்ல, கிருஷ்ணன்கிட்ட நம்மளால முடியாதுப்பா, அவங்க கூட சண்டை போட முடியாதுப்பான்னு அது மாதிரி பண்ணவா நிறைய பேர், ஏராளமானவா இருக்கா. அது மாதிரி வந்து கிருஷ்ணனோட காலை பிடிச்சி இது பண்ணுவா. கிருஷ்ணனோட சண்டையை பயத்தை பார்த்துட்டு பயந்த வாழ்ல வந்து நிறைய பேர் இருக்கா. பயத்தை பார்த்துட்டு அவரை வந்து அடிபணிஞ்சு தப்பிச்சுட்டவா. அது கம்சனோட நண்பர்கள்லயே நிறைய பேர் இருக்கா. நம்ம ஜாம்பவதியோட இவளோட சத்யபாமாவோட அப்பா அவரோட அப்படிதான். அவெல்லாம் வந்து இப்போ பயந்துட்டு வந்து இப்போ இவர்கிட்ட இது பண்ணவாதான், இப்போ அடிபணிஞ்சவாதான். அது மாதிரி நிறைய பேர் இருக்கா அவர்கிட்ட பயந்துட்டு வந்து அடிபணிஞ்சவா. அதை சொல்றாதீங்க. ஆற்றாது வந்து பயந்து போய் பெரிய பெரிய வீரர்கள் தான். ஆனால் அவெல்லாம் தனியாக பார்த்தா பெரிய வீரர்கள் தான். ஆனால் கிருஷ்ணனோட சண்டை போட முடியாதுப்பா. வேற யாராவது சொல்லு பார்க்கலாம். கிருஷ்ணனோட முடியாதுப்பான்ட்டு ஓடி வந்து முதல்ல கிருஷ்ணனை வந்து நான் ஃப்ரெண்ட் ஆக்கிக்கணும் அப்படின்றதுக்காக வந்து காலில் விழுந்து வாசலில் காத்திருப்பாளாம். ஆற்றாது வந்து அடிப்பணியும் வாப்போலே, உன் திருவடிகளில் படிஞ்சு இருக்கிற மாதிரியே போற்றியா வந்தான். அவ வந்து பயந்து போய் வந்தா. நாங்கள் அப்படி வரல. நாங்கள் உன்னை போற்றி உன்னை கொண்டாடுறதுக்காக வந்திருக்கோம். உன்னை எழுப்பி உன் மேலே அன்பு செலுத்தி அன்பால் உன்னை கட்டுப்படுத்தி உன்னை ஏற்றி வச்சு கொண்டாடுறதுக்காக வந்திருக்கோம். போற்றியாம் வந்தோம் புகழ்ந்தேலோ ரெம்பாவாய். நம்ம உன்னை புகழ்ந்து பாடுறதுக்காக வந்திருக்கோம். எம்பாவாய் எழுந்திருப்ப பெருமாளே, எழுந்திருப்பா கண்ணான்னு எழுப்புறது இந்த இடத்துல. இது அந்த மாதிரி பாட்டு 21வது பாட்டு. நாளைக்கு 22வது பாட்டை பார்ப்போம். தேங்க்யூ.